வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்னைக்கு ராகுல் காந்தி பேசினதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். அதையும் தாண்டி இன்னைக்கு ராகுல் காந்தி பேசினது இந்த அரசாங்கம் பட்ஜெட்டில் பண்ண மிகப்பெரிய குளறுபடி. குறிப்பாக ஆர்பிஐ வைத்து இவர்கள் சொன்ன பொய். ஏன்னா ஆர்பிஐ சொல்லுது கிட்டத்தட்ட 16 கோடி பேர் இந்த 6 வருஷத்தில் வேலைவாய்ப்பு பெற்றார்கள்னு. 16 கோடி பேர் வேலைவாய்ப்பு பெற்றார்கள். அப்போ ஆண்டுக்கு எவ்வளோன்னு நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. 6 வருஷத்தில் 16 கோடி பேர். 16 கோடி பேர் வேலைவாய்ப்பு பெற்றதுக்கு பிறகு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைக்கு வாய்ப்பு கொடுப்பேன்னு இப்போ ஏன் மறுபடியும் சொல்கிறீங்க? ஒன்று. இன்னொன்று, உணவு மானியத்தை குறைச்சிருக்கீங்க. உணவு மானியம் அப்படிங்கிறது வறுமையில் இருக்கவங்க, ரொம்ப ஏழ்மையில் இருக்கவங்க, சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க இருக்கிறதால தான் வறுமைக்கு மானியம் கொடுக்குறோம். அந்த மானியத்தை 67,000 கோடி குறைச்சிருக்கீங்க. எவ்வளோ? 67,000 கோடி. புள்ளி விவரம் என்ன சொல்லுது? 14 வயது பெண்கள்லேருந்து 42 வயது பெண்கள் வரைக்கும் இரத்த சோகை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கார்கள்னு சொல்கிறாங்க. ஒருவேளை உணவில்லாமல் நைட்டு மட்டும் சாப்பிடாமல் தூங்குறவங்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தா அதுவே கிட்டத்தட்ட 22% இருக்குது. இப்படி இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்கள் சாப்பிடாமல் இருக்கவங்க அதிகம்னு சொல்லும் போது உணவு மானியத்தை ஏன் கட் பண்ணுறீங்க? இப்போ எல்லாத்துக்கும் மீறி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஏன்னா 10 வருஷம் அவங்க ஆண்டாங்க, இன்னும் இந்த நிலைமையான்னு. 10 வருஷம் ஆண்டதுக்கப்புறம் இந்த நிலைமை தான். அதாவது வறுமையை போக்குவோம்னு எல்லா அரசாங்கமும் சொல்லுது. ஐயா மோடி 10 வருஷத்தில் என்ன பண்ணாருங்கிறது. இந்த உணவு மானிய விஷயத்தில் ஏன் இவ்வளவு குளறுபடி? சாப்பாடுங்கிறது ஒரு மனுஷனுடைய அத்தியாவசியம். அந்த உணவு மானியத்தையே நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான விளைவு, என்ன ஒரு ஐடியாவில் இருக்கீங்க? இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்குறோங்கிறாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைச்சகத்தை எப்போ உருவாக்குனீங்க? இவ்வளவு நாளாக இல்லாமல் மறுபடியும் ஸ்கில் டெவலப்மெண்ட், அதையும் தாண்டி விவசாயத்துறையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு மானியம் கொடுக்குறேங்கிறீங்க. அதாவது 15,000 ரூபா பணம். விவசாயத்துறையில் 1 லட்ச ரூபா சம்பளம் இருக்கணுங்கிறீங்க. விவசாயத்துறையில் யாருக்காவது 1 லட்ச ரூபா சம்பளம் இருக்குமா? நீங்களே சொல்லுங்கள். இப்போ நான் சாதாரணமாக தினக்கூலிக்கெல்லாம் நம்ம ஆளுங்க போயிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு 1 லட்சம்னா யாருக்கு நீங்கள் அந்த மானியத்தை கொடுக்க போகிறீங்க? அதுவும் அந்த 5 ரூபா 15,000 ரூபா 3 கட்டமாக கொடுக்க போகிறோங்கிறீங்க. இது என்ன ஏமாற்று வேலை? எல்லாத்தையும் தாண்டி ஒரு சின்ன சந்தேகம், என்னங்க விவசாய தொழில் பண்ணுறவங்களுக்கு 1 லட்சம் எப்படிங்க வரும் அப்படின்னு நம்ம ஒன்றும் புரியல. ஒருவேளை இந்த டிராக்டரு இதெல்லாம் விற்கிறாங்கல்ல, கடை, பெரிய பெரிய ஷோரூம், அங்கே வேலை பார்க்குற அவங்கள விவசாயிகள்னு சொல்கிறாங்களா? ஏன்னா இவங்க பார்வையில் களை எடுக்கிறவங்க உள்ளே வேலை பார்க்குறாங்க, அவங்க விவசாயிகள் இல்லையா? இவங்க புதிய இந்தியாவோ இது அப்படின்னு நினைக்க தோணுது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் மாநிலங்களுக்கான நிதி பங்கீடு அதுலேயே மோசம் செஞ்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் ராகுல் காந்தி சொல்லும்போது இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். என்ன குறிப்பிட்ட அது அவங்களுக்கு என்னென்னா, சில பேருக்கு அது பொருள் புரியல. என்னங்க அல்வா கிண்டுறதை பற்றிலாம் பேசுகிறாருன்னா, அல்வானா மக்களுக்கு அல்வா கொடுத்துட்டாங்க, அது வேறு விஷயம். அதையும் தாண்டி அந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் நின்று 10 பேர் பின்னால் நிற்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் யாருன்னா அண்டர் செக்ரட்டரி அப்படிங்கும்போது எல்லாருக்கும் தெரியும். ராகுல் காந்தி ஏற்கனவே சொல்லிட்டாரு, 90க்கு மேற்பட்ட அண்டர் செக்ரட்டரி இருக்காங்க. இவர்கள் தான் ஒரு அரசாங்கத்தை நடத்துபவர்கள் எல்லா துறையிலையுமே. ஏன்னா இவங்க யாருன்னா, இதில் நான் பேக்வேர்டு கிளாஸ்ன்னு பார்த்தா வெறும் 5 பேர் மட்டும்தான். அப்போ மற்றவங்களாம் யாருன்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும். இந்தியாவை யார் ஆட்டி படைப்பதுன்னு ராகுல் காந்தி சொன்ன மாதிரி யார் உயர் ஜாதியில் இருக்கக்கூடிய சில பேர் மட்டும். மோகன் பகவத் பேர்லாம் ஏன் சொல்கிறாரு? இன்னும் குறிப்பாக அந்த சக்கர வியூகம் அதெல்லாம் சொன்னது காரணம், நீங்கள் மட்டும் கடவுளுக்கு இல்லை, எங்களுக்கு அந்த ராமாயண மகாபாரதம்லாம் தெரியுங்கிறத சொல்கிறாரு. இப்போ ராகுல் காந்தியோடைய அந்த பேச்சை பெருமளவுக்கு கட் பண்ணி இன்றைக்கி வைரலாக வீடியோ என்னது? ராகுல் காந்தி பேசிகிட்டு இருக்கும்போது நிர்மலா சீதாராமன் தலையில் மூடிக்கிறாங்க. அவங்க சிரிச்சதெல்லாம் இருக்கட்டும். ஒரு கட்டத்துக்கு நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி பேசுகிறத அவங்களால ஏற்றுக்க முடியல. ஏன்னா மோடிலாம் அவருக்கு முன்னால் யாராவது மோடியை பிடிச்சி இந்த அளவுக்குலாம் ரொம்ப மோசமாக பேசுனது யாருமே இல்லை. ஒரு நாடாளுமன்றத்தில் அடுத்து தூக்கி போட்டுருவீங்க. இப்போ கிட்டத்தட்ட 240 பேர் உட்காந்துருக்காங்க. அதுவும் மம்தா பானர்ஜி கட்சியெலாம் வெறி குண்டு உட்காந்துருக்காங்க உள்ள. நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா அவ்வளோ பிரச்சனை ஆகிடும். ஏன்னா முதல்ல நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணீங்க, உங்களுக்கு ஈக்குவலாக அவங்க உட்காந்துருக்காங்க. சமாஜ்வாதி கட்சி உள்ளே உட்காந்துருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அமைதியாக கேட்க வேண்டிய நிர்பந்தம். அதனால் அவர் அமித்ஷாலாம் சிரிக்கிறாரு, என்னென்னமோ பாடி லாங்குவேஜ் மாறுது, வயசாகிடுச்சு, பிபி சுகர்லாம் இருக்கும் பொழுது. அது நிர்மலா சீதாராமன்லாம் சிரிக்கிறாங்களாம். அதாவது அவர் திட்டத்தை கேட்டு சிரிக்கிறாங்களாம். துன்பம் வரும்போது சிரிங்கம்பாங்கல்ல, அதுதான் நினச்சிக்கணும். சிரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களால தாங்க முடியல. இந்த கிரண்ராஜ் அவரெல்லாம் அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. A1 A2 எப்படி நீங்கள் அதானியும் அம்பானியும் சொல்லுவீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள், விமான நிலையங்கள் இதெல்லாம் ஒரு ஆளுக்கே போகுது. எப்படி போகுது? ஹிண்டன்பர்க் அறிக்கை ஒரு அறிக்கை சமர்ப்பிக்குது. அதன் மேலே ஏன் செபி நடவடிக்கை எடுக்கலை?
வெளியிலேருந்து யார் வந்து உங்களை பற்றி அதான் அதானியை பற்றி பேசுனா மஹிமா மைத்தாக்கு வந்து தகுதி நீக்கம், ராகுல் காந்தி பேசுகிறாரு அவருக்கு தகுதி நீக்கம் பண்ணீங்களா இல்லையா? இதெல்லாம் பேசாமல் எப்படி இருக்க முடியும்? ஏங்க இந்தியா வழி நடத்துகிறதே 2 பேர் தாங்க, அவங்கள பற்றி பேசாமல் எப்படி இருக்க முடியும்? யாருமே பேச மாட்டீங்க, நீங்கள் ஏழைகளை பற்றியே பேச மாட்டீங்க, ஒருத்தர் பேசுகிறாரு, அது எப்படி கேட்காம இருக்க முடியும்? இந்த ராகுல் காந்தியோட இன்னைக்கு பேச்சு, இப்போ நம்ம உணவு மானியம் சொன்னோம், ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, இதெல்லாம் எதுக்கு நம்ம விவரமாக பேசணும்னா இதெல்லாம் நீங்கள் பெரும்பாலும் மக்களுக்கு தெரிய மாட்டேது. உணவு மானியத்தை அதாவது என்னென்னா இன்னும் சாதாரண மக்கள் வீடு வாங்குறாங்க, நிலம் வாங்குறாங்கல்ல, அதில் போய் இவங்க கை வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நிர்மலா சீதாராமன்? மாநில அரசு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்கணுமா? ரைட்டு, இவங்க குறைக்க மாட்டாங்க, மாநில அரசு. ரைட், ஐடியா கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த சொத்தை வாங்கி விற்கும் போது எவ்வளோ கேபிட்டலோ அதுக்கு மட்டும்தான் முதல்ல ஜிஎஸ்டி, இப்போ அதுக்கும் ஜிஎஸ்டி போடுறாங்க. இன்னொன்று என்ன, ஆர்பிஐ அந்த எஃப்டிஏ ஆர்பிஐ என்ன சொல்லுது? இந்தியாவில் வந்து இவ்வளோ பேருக்கு நாங்கள் வேலை கொடுத்துட்டோம். அதுவே பொய். அப்போ ஒரு பெரிய நிறுவனமான ஆர்பிஐ வைத்தே போய் சொல்கிறாங்க. ரைட்டு, சுதந்திர இந்தியாவில் நம்ம ரிசர்வ் பேங்க்கில் ஒரு இருப்பு எப்பயுமே எல்லா அரசாங்கமும் ஒரு கையிருப்பாக ஒரு பெரிய தொகையை வச்சுருப்பாங்க. அந்த ரிசர்வ் பேங்க்லேருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணக்கூடிய அரசு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மோடி அரசு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலை சொல்கிறாரு ஸ்டாலின் வந்து நிறையா கடன் வாங்கிட்டாரு. எல்லா மாநில அரசு தான் கடன் வாங்குது, கடன் வாங்காம யார் இருக்கா இந்தியாவில்? இந்தியாவே கடன்கார நாடு தானே வெளியில் சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி தானே கடன் வாங்கி வச்சுருக்கீங்க. சரி, எல்லாத்த விட ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா, ஜெய்சங்கர் சொல்கிறார் சீனா அடிக்கடி நம்மளுடைய பிரச்சனையில் தலையிடுகிறது. இப்போ இவ்வளோ நாள் தூங்கி எழுந்திரிச்சு இப்போ சொல்கிறீங்க. அப்புறம் பட்ஜெட்டில் இந்தியா என்ன வெளிநாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக இந்தியா திகழ்கிறது, நாங்கள் அனைவரிடமும் நல்லுறவை ஏற்படுத்துவோம். அப்புறம் சீனாவிலேருந்து ஒரு அக்ரிமெண்ட்டே போட்டிருக்காங்க. இப்போ இந்த பட்ஜெட்டில் சீனா உங்கள் உள்ளே பூந்து உங்கள் ஆளுங்களை அடித்து கொள்கிறாங்க, அந்த சீனாவோட ஏன் நீங்கள் ஒப்பந்தத்தை போடுறீங்க? சரி, ஒப்பந்தத்தை போடுறீங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு ஜெய்சங்கர், சீனா வந்து எங்களுக்கு பிரச்சனை பண்ணுதுங்கிறார். பிரச்சனை பண்ணுறதுனாலோட உங்களுக்கு என்னங்க சகவாசம்? கேட்குறமா இல்லையா? ஒன்றுமே புரிய மாட்டுது. அதாவது தேர்தல் வந்தால் அந்நிய சக்திகள், பாகிஸ்தான் மோசமான நாடு, சீனா மோசமாக, சீனா அப்போ கூட பேச மாட்டாங்க, இஸ்லாமிய நாடுகள்லாம் சொல்கிறது தீவிரவாத நாடுகள் நிறையா இருக்குது, அதாவது மோடி வந்து இருக்கிறத வந்து வெளியில் இருக்க நாடுகள் வந்து சதி பண்ணுதுன்னு. ஆனால் இவர் ஈரான் போவார், எங்கெங்கேயோ போவார், எல்லா ஊருக்கும் போவார், அந்த நாடுகள்லாம் போய் பேசுவார். ஆனால் இப்போ தேர்தலில் வரும்போது இந்த டைலாக் வர்றது, அதாவது ராகுல் காந்தி பிரதமரானால் பாகிஸ்தானில் வெடி வச்சு கொண்டாடுவாங்கன்னு இவர் சொல்கிறது. இதே வேலையாக தான் சொல்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி பேச்சு இனிமேல் என்ன பண்ணுவாங்க? ராகுல் காந்தி பேசுகிறாரு, இனிமேல் ஒளிபரப்பாதீங்க, அதுக்கு ஏதோ பண்ணுவாங்க. இன்றிலிருந்து நாடாளுமன்ற இதை நாங்கள் ஒளிபரப்ப பண்ண மாட்டோம். நீங்கள் கேட்கலாம், எங்கள் உச்சநீதிமன்றம் போயிட்டு வர வரைக்கும் 3 செக்ஷன் முடிச்சுட்டு பார்த்துக்கலான்னு நினைப்பாங்க. மற்றபடி ராகுல் காந்தி பேசியது அருமை. அதையும் தாண்டி இவ்வளவு விஷயங்கள் நீங்கள் மறைக்கப்பட்டிருக்குது. இது வெளியில் மக்களுக்கு தெரியாது நினைக்கிறேன், கண்டிப்பாக மக்களுக்கு தெரியும். இதற்கான நாள் நெருங்கிடுச்சுன்னா இந்த மாதிரி நடக்கும். நெருங்கி விட்டதுன்னு நினச்சிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.